ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ CW கிரியேஷன்ஸ். நான் உங்கள் அர்ஜுன் ஃபார் பாப்ஸின்ஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம EXR ஃபைல்ஸை TX ஃபைல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் EXR டெக்ஸ்சர்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் மாயா ஓப்பன் பண்ணிக்கிறேன். மாயாவில் அர்னால்டில் யூட்டிலிட்டிஸ் TX மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம ஃபோல்டர் டெக்ஸ்சர்ஸ் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே தான் நம்ம பார்த்து கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம டெக்ஸ்சர் எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா உள்ள என்னெல்லாம் இருக்கோ அது லோட் ஆகிடும். ஸோ இதுதான் நம்ம டெக்ஸ்சர்ஸு. இது EXR இருக்குது. இதை நம்ம TX ஃபைலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்தீங்கன்னா create.tx for selected அதை கொடுத்துக்கோங்க. இப்போ அது ப்ராசஸ் ஆகி முடித்ததும் நீங்கள் ஃபோல்டரில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே TXஆக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லா EXRஸ்க்கும் TX ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. அண்டு யூஸ்வலாக எதுக்கு இதை நம்ம பண்ணுவோம்னா, EXR ஃபைல்ஸோட TX ஃபைல்ஸ் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும் மாயாவில். ஸோ அதுக்கு தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோவா லோடு இழுக்காது. ஸோ அதுக்காக தான். நீங்கள் TX ஃபைல்ஸை ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் எப்படி பண்ணுறதுன்னா, மறுபடியும் அந்த TX மேனேஜரில் உள்ள எல்லா டெக்ஸ்சர்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு remove.tx for selectedனு கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண எல்லாமே ரிமூவ் ஆகிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் CW கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் அர்ஜுன் ஃபார் பாப்ஸின்ஸ் சைனிங் ஆஃப்.